திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க. இது சேர சோழ பாண்டியன் மண், இது பூலித்தேவன் மண், மருதுபாண்டியர் மண், இது வேலுநாச்சியார் மண், தீரன் சின்னைமனை மண், ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண். புரியுதா? ஒரு நல்ல கவனிச்சு. இது பெரும்பிடுகு முத்தரையன் மண், இது கொடிகாத்த குமரன் மண், செக்கிழுத்த செம்மலின் பாட்டன் வாவுசி மண், இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண், பெருந்தலைவர் காமராஜன் என்கிற மண், எங்கள் தாத்தா கக்கனுடைய மண். ஒவ்வொருத்தரும் வாரம் வரலாம் பெரியார் மண் பெரியார் மண் கோலாதரி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண் தான் எங்களுக்கு. அதாவது இது வந்து பெரியார் மண், அழுத்தி சொல்கிறேன், இது பெரியார் மண், திராவிட மண். பேரறிஞர் அண்ணா அவர்களும், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும், அதே போல் நம்முடைய புரட்சி அம்மா பொதுச் செயலாளர் அவர்களும், அதே போன்று பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி அம்மா இவர்களுடைய அந்த கொள்கை. பொதுவாக பெரியார் போது ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், பழங்குடியினர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இவங்கெல்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும், அரசியல் அதை ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும், கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்குள்ளாக அவர்களுடைய வாய்ஸ், அவருடைய குரலாக வந்து ஒலித்தவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா தந்தை பெரியாரை வந்து அது சீமானாக இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம்லாம் பேசுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அம்மாவை இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், அவங்கள பேசி தான் ஆகணும். அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னும் 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே.